ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்க 2 பேரையுமே அழைச்சுக்கிட்டு நான் தோட்டத்துக்கு போயிட்டுருந்தேங்க. போற வழியில ஒரு அபார்ட்மெண்ட் என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னாக்க, ரொம்ப அழகா பிங்க் கலர்ல பூக்கக்கூடிய ஒரு பிளான்ட்ட பார்த்தேன். இந்த பிளான்ட்டோட பேரு வந்து ஹைட்ரிஜியா. இந்த பிளான்ட்ட பார்த்ததுமே, இதே மாதிரி நம்ம ஊர்ல ஒரு மல்லி வகை இருக்கு. நல்ல குண்டு குண்டா வெள்ள கலர்ல பூக்கும். அது என்னங்கிறது இந்த வீடியோட லாஸ்ட்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காம பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது என்ன பூங்கிறத. இந்த ஹைட்ரேஜியா ஃப்ளவர் பார்த்தீங்கன்னாக்கா, பிங்க் கலர், ஒயிட் கலர், லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூன்னு சொல்லிட்டு நெறைய ஷேடுல இருக்கும். முக்கியமா வெளிநாட்ல இப்ப இங்க யூகேல பார்த்தீங்கன்னாக்க, இந்த பூவ வந்து ஜெண்டர் ரிவீலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பிரெக்னன்சி டைம்ல 20 வீக் ஆகும் பொழுது அனாமலி ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேன்ல வந்து குழந்தையோட உடல் உறுப்பெல்லாம் எப்படி வளர்ந்திருக்குன்னு பார்ப்பாங்க. அப்ப வந்துட்டு என்ன குழந்தைங்கிறத வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல எப்படி வளகாப்பு ரொம்ப கிராண்டா பண்ணுவோமோ, அதே மாரி ஃபாரின்ல வந்து ஜெண்டர் ரிவீல் ஃபங்ஷன வந்து ரொம்ப கிராண்டா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்து எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஜெண்டர் ரிவீல் நம்ம ஊர்ல இல்லீகல், இங்க லீகல். ப்ளூ கலர் வந்தாக்கா அது பாய், பிங்க் கலர்னா கேர்ள். இதே மாதிரி நம்ம ஊர்ல இருக்க இந்த மல்லியோட பேரு என்னங்கிறத தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.